ஓகே. சோ வந்து பிளேயர்ஸ் டூ ரிலீஸ் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் நம்ம நெறைய பேசிட்டோம். ரவிச்சந்திரன் அஸ்வின் 9.75 crores வந்து கிடைக்கும். ரீசன் என்னன்னா, ஒன்ஸ் அகைன் லைக் அஸ்வின வந்து ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியல. அவர் வந்து அது தோனியோட இயலாமைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் அப்படிதான் யூஸ் பண்ணாரு. அப்படி இருக்கிறப்ப மேபி அஸ்வினுக்கு அந்த ஸ்டஃப் குறைஞ்சிருச்சா? 9.75 crores அந்த ஒரு காஸ்ட் வந்து அவர் அஃபெக்ட் பண்ணுதா? ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப கம்மியான காசு கிடைச்சா ஏன் வேணாம்னு சொல்ல போறோம். சோ வந்து 9.75 crores ரிலீஸ் பண்ணிடலாம். காசு வரும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சொல்றேன். செகண்ட் வந்து டெவான் கான்வே. அவர் வந்து 6.25 crores வந்து நம்ம சைன் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வந்து நம்ம பெருசா யூஸும் பண்ணல. அந்த அவர் ஒரு இன்ஜுரி ஒன்று வந்துச்சு, எல்போ இன்ஜுரி நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவரோட கேம் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ வேண்டாமே எதுக்கு அப்படின்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிடலாம். மூணாவது வந்து தீபக் ஹூடா 1.75 crores எடுத்திருந்தோம். அவருமே வந்து தேவையில்லை. உன் சேவை இனிமே எங்க டீமுக்கு தேவை இல்லை, கிளம்பு ராசா. சரிங்களா? நாலாவது வந்து ராகுல் திரிபாதி 3.5 crores 3.4 crores அவரும் வந்து வேண்டாம். விஜய் சங்கர் வந்து 1.2 crores எடுத்தோம், அவரும் வந்து வேண்டாம். அப்புறம் ஜேமி ஓவர்டன் 1.5 crores. ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஜேமி ஓவர்டன், எஸ். பட் அகைன் சிஎஸ்கே டிட் யூஸ் இம் ப்ராப்பர்லி. அதனால ஜேமி ஓவர்டனுமே வந்து ஒழிச்சுட்டா அந்த ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஒன்று எக்ஸ்ட்ரா ஓப்பன் ஆகும். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டுக்கு ஒரு பிளேயர் வச்சிருக்கேன். அதனால ஜேமி ஓவர்டனை வந்து நான் கழட்டி விட்டுட்டு ரிலீஸ் பண்ணக்கூடிய பிளேயர் வந்து சாம் கரன். 2.5 crores நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காஸ்ட்டுக்கு ஓகே. சாம் கரன் எப்படி விளையாட வைப்பீங்க? வாட் இஸ் தி ரோல் ஆஃப் சாம் கரன்? அவர் நீ ஒரு பவுலரா எடுத்துட்டு போறீங்களா? டெத் ஓவர்ஸ்ல போட்டு அவர் போட்டு அடியே நிக்கிறாங்க. சரி, நீங்க ஒரு நியூ பால் பவுலர் என்ன சிஎஸ்கேக்கு அவர் எடுத்துட்டு போறீங்கனாலும் அவர் அங்கேயும் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, பால ரீட் பண்றாங்க. அப்படின்ற பட்சத்துல யூ கான்ட் யூஸ் ஹிம் அஸ் அ பவுலர். அண்ட் பேட்ஸ்மேனாவே வந்து ஒரு அடிக்கிற ஒரு ஹிட்டிங் கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரு மேட்ச் ஆடலாம்னு வச்சுக்கோங்களேன், கன்சிஸ்டன்டா ஆடாத ஒரு சாம் கரனுக்கு ஒரு பேட்டிங் ரோல் கொடுத்து அங்க உட்கார வைப்பீங்களா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குல்ல.